ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா டி நகர்ல இருக்க தி சாய்பாபா ஹோட்டல்ல தான் இருக்கோம். ஹோட்டல்ல இருக்க செஃப் வந்து இன்னைக்கு நிறைய டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க போய் பார்ப்போமா? நாராயணன் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சூப்பரா இருக்காருங்க. அவரோட ஸ்மைல் தாங்க லவ் இட்டுங்க. ஸோ சார், இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நம்ம? சார் இப்போ செய்யப்படுற பூண்டு பச்சைமிரப்பாய் கோரி வேப்புரு. பூண்டு பச்சைமிரப்பாய் கோரி வேப்புரு. கோரி வேப்புரு. ஒரு மாதிரி பேர்லாம் ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு மாதிரி புரியாத மாதிரி வைக்கிறாரு பாத்தீங்களா செஃப்? யார் இதுக்கு யார் செஃப் பேர் வச்சது? இதுக்கு நம்ம தான் பேர் வச்சோம். இதுக்கு நம்ம தான் பேர் வச்சோம், வேற யாரும் வர வேண்டாம். பேர் வைக்கிறதுக்கு நம்ம போதும். ஸோ அதனால நம்ம இப்போ டிஷ்க்கு போயிடலாம். நம்ம என்ன செஃப் கரெக்டாக தானே? கண்டிப்பா சார். ஓகே டன். இது என்ன மாதிரி ஒரு டிஷ்? இது ஒரு மாதிரி பேரே டிஃப்ரெண்டா இருக்கு. இது ஆந்திரா டிஷ் சார். இதுவும் ஆந்திரா டிஷ். ஓகே, சூப்பர். ஸ்பைசியா இருக்கும், கார்லிக் ஃப்ளேவரா இருக்கும் சார். பேர் வச்சது நீங்க, இது கண்டுபிடிச்சது யாரு? நம்ம டீம் தான். ஓகே, வேற யாரும் வர வேண்டாம். இது மாதிரி புது டிஷ் கண்டுபிடிக்க நாங்களே கண்டுபிடிச்சிருவோம். என்ன செஃப் கரெக்ட் தானே? சரி, ஓகே. நம்ம இது ஷார்ட் ஃபார்மா எப்படி கூப்பிடுறது இந்த டிஷ் பேரை? ஒரு மாதிரி ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் பேர் வைக்கல ஒரு மாதிரி. நீங்க சொல்லுங்க. ஷார்ட் ஃபார்ம்ல ஸ்டார்ட் என்ன பேர்? ஸ்டார்ட் TMC. P ஃபார் பூண்டு. P ஃபார் பூண்டு. M ஃபார் மிரப்பக்காய். மிரப்பக்காய்னா என்ன? பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். ஆந்திரால மிரப்பக்காய்னா பச்சை மிளகாய். M P M K K ஃபார் கோரி. கோரினா சிக்கன். கோரினா சிக்கன் ஆந்திரால. ஸோ ஷார்ட் ஃபார்மா PM கோடி வேப்புடு. ஓகே, நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். PM கோடி வேப்புடு. நீங்களும் ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிக்ஸ் ஆயிட்டாங்களா? ஓகே, கம் ஆன். Boneless cube size chicken 200 grams. Peeled garlic. Chopped ginger 10 grams. Tomato sauce 5 grams. Chilli sauce 10 grams. Chilli paste 1 tablespoon. Andhra special masala 15 grams. Rice flour 2 tablespoons. Lemon wedges 1 number. Corn flour 2 tablespoons. Chopped green chilli 10 grams. Kanji molaga 2 numbers. Malli tul 10 grams. Chilli powder 1 spoon. Salt நம்ம டேஸ்ட் பொறுத்து. கருவேப்பிலை தேவையான அளவு. கொத்தமல்லி சாப் தேவையான அளவு. ரிஃபைண்ட் ஆயில் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்து வைக்கணும். இதுக்கு சிக்கன் எடுத்து வைக்கணும். ஒரு பீஸா அழகா போடுவார் நம்ம செஃப். எப்படி போடுறாரோ அதே மாதிரி ஃபாலோ பண்றீங்க. என்ன பண்ணணும்? மொய்தா. ஓகே, இதா லாஸ்ட் ஒன். ஓகே, எத்தனை டீஸ்பூன்? 2 டீஸ்பூன் மைதா. ஓகே, ரைஸ் ஃப்ளோர் இப்போ கரெக்டாக எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் போதும். ஏன் 1 ஸ்பூன் போதும்? இது மட்டும் கார்ன்ஃப்ளவர் கொடுங்க. ரொம்ப போட்டால் ரொம்ப ஹார்டாகவே கிறிஸ்பி ஆகிடும். ஓகே. எங்களுக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக தான் இருப்போம். நாங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்க மாட்டோம். சால்ட் சார். கேரக்டரும் சரி, நாங்கள் பண்ணுற டிஷ்ஷும் சரி. நாங்கள் வந்து காரியத்தில் தான் கண்ணியமாக இருப்போம், தவிர மாதிரி பேச்சுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம்டான்னு எங்கால் பண்ணுவார். ஜிஞ்சர் பேஸ்ட் அப்புறம் garlic பேஸ்ட். சூப்பர். இப்போ இதை மேரினேட் பண்ண போறோம். நம்ம எவ்வளோ நேரம் செஃப் மேரினேட் பண்ண? இதை 10 minutes வைக்கணும் சார். மேரினேட் பண்ணிட்டு 10 minutes போதும். ஆமாம் சார். ஓகே, லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மசாஜ் பண்ணி சிக்கனுக்கு நல்லா மசாஜ் பண்ணிடுங்க. ஸோ செஃப் சார், இன்னைக்கு உங்களை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்க சார். எனக்கு நம்ம பார்க்குற மக்களுக்கெல்லாம் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்களாம் பார்த்துட்டாரு. சரி, சொல்லுங்க சார். லுக்கு மட்டும் கொடுக்கூடாது, ஏதாவது நல்லா பொக்குன்னு ஏதாவது நல்லா கொடுங்க. என்ன? சரி, ஓகே. உங்களுக்கு நீங்க வந்து நம்ம நான்வெஜ் பண்றோம். நம்ம ஆமா சார். PM கோடி வேப்புடுவ. இப்போ வந்து உங்களுக்கு பர்சனலா என்ன பிடிக்கும் உங்களுக்கு நான்வெஜ்ல? மட்டன் பிரியாணி சார்.
மட்டன் பிரியாணின்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுவீங்க. ஆமா சார். உங்களுக்கு பிடிக்கும். மற்ற யாருக்கு கொடுத்து நீங்க இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல வந்து இந்த மட்டன் பிரியாணி டேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்மைலை பார்த்து நீங்க ஒரு மாதிரி ஸ்மைல் ஆகி அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் பண்ணி? வைஃப் கிடைக்கல சார். அந்த மாதிரி வைஃப் கிடைக்கலையா? வைஃப் சான்ஸ் கிடைக்கல. வைஃப்க்கு சான்ஸ் வைஃப் இல்ல சார், அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும். ஐயோ தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கேன் நானு. ஓகே, அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கல. இந்த மாதிரி நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எல்லாருமே தூரத்துல இருந்து பார்த்து தான் ரசிச்சிருக்காங்க. கரெக்டா பாத்தீங்களா? தூரத்துல இருந்தே. சாரி, அப்போ உங்களுக்கு இது மாதிரி நீங்க இம்ப்ரெஸ் பண்ணதே இல்லை யாருமே? உங்களுக்கு தோணி இருக்கா இந்த பர்சனை நான் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்டா அந்த மாதிரி தோணுது? யார் செஃப் நீங்க? எங்க இருந்து வரீங்க? ஹெவன்ல இருந்து தான் வந்து அப்படியே டேரக்டா இங்க வரீங்களா? யார் இம்ப்ரெஸ் பண்ண? எனக்குலாம் ஒரு மாதிரி டெய்லி வந்து ஒரு 10 பேராச்சும் இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு தோணுது. எப்படி உங்களுக்கு மட்டும் இம்ப்ரெஸ்ஸே பண்ண மாட்டேன்? நான் தான் நானாதான் இருப்பேன். நம்ம வேலை செஞ்சு போனோம், அதான் நம்ம வந்தோமா நம்ம வேலையை பார்த்தோமா அவ்வளவுதான். மற்றபடி இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன். நீ சாப்பிடுறியா, சாப்பிட்டு போயிட்டே இரு, அப்படிதானே செஃப்? அந்த ஒரு மைண்ட் செட் தான், ப்ராட் மைண்ட் செட். சரி, நேரோ மைண்ட் செட். குதிரைக்கு கரிவாளை கட்டின மாதிரி எனக்கு என் வேலை இதுதான், வேற எந்த இதுலயும் நான் டைவர்ட் ஆக மாட்டேன். சரி, ஓகே. பர்சனலா உங்களுக்கு நான்வெஜ்ல மட்டன் பிரியாணி பிடிக்கும். ஆனா மற்றவங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு இந்த டிஷ் நீங்க வேற லெவல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிஷ் என்ன டிஷ் அது? ஓகே, நாங்க யோசிக்கிறோம். பிரியாணி தான் சார். அதுவும் பிரியாணி தான். ஆமா சார். அது என்ன பிரியாணி? அதுவும் மட்டன் பிரியாணி. அதுவும் மட்டன் பிரியாணி தான். எனக்கு பிடிச்சதும் மட்டன் பிரியாணி தான். மற்றவங்க யாராவது கேட்டாலும் மட்டன் பிரியாணி தான். அதுல நாங்க மாற்று கருத்தே இல்லை. நாங்க அது செம்ம ஸ்பெஷலிஸ்டா. நீங்க என்ன மாதிரி ஸ்டைல்ல பிரியாணி பண்ணுவீங்க? நீங்க எல்லா ஸ்டைலும், ஹைதராபாதி, பாய் பிரியாணி, நீங்க எல்லா ஸ்டைலையும் பிடிங்க. ஆனா நீங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட்? நீங்க பண்ணி உங்களுக்கு என்ன? எல்லா ஸ்டைலும் பண்ணுவோம் சார். எல்லா ஸ்டைலையும் பண்ணுவீங்க, அது எங்களுக்கு தெரியும். அந்த ஆன்சர் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அந்த உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைல் பிரியாணி என்ன சார்? ஒரு ஷெஃப்னா எல்லாமே பிடிக்கணும் சார். இதை பிடிச்சி அதை பிடிக்கல சொல்லுங்க. அப்படிலாம் இல்ல, நான் எல்லாமே எனக்கு பிடிக்கும். நான் உனக்காக வந்து நான் ஒரு ஸ்பெசிபிக்காலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கிச்சன்ல வேலை செய்யணும், எல்லாமே பிடிச்சிருந்தா வேலை செய்ய முடியும். இதை பிடிக்கல அதை பிடிச்சி சொல்லக்கூடாது. பிடிச்சி வேலை செய்யறவங்க நாங்க லவ் பண்ணி பண்றவங்க, சும்மா எல்லாம் பண்ணல. நாங்க எது பண்ணாலும் நாங்க பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு பிடிச்சது பிரியாணி மட்டும் தான், மட்டன் பிரியாணி மட்டும் தான். கரெக்டா? ஆமா சார். ஓகே, எங்க செஃப்க்கு வந்து மட்டன் பிரியாணினா உயிர் போல. அதை தாண்டி வேற எதுவுமே பிடிக்கல போல. சரி, ஓகே செஃப், மட்டன் பிரியாணி ஓகே. இந்த நீந்துறது இதெல்லாம் பிடிக்காத? ரொம்ப பிடிக்கும் சார். அதுவும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க என்ன பண்ணாலும் பிடிச்சிதான் பண்ணுவோம், பிடிக்காம எதுவுமே பண்ணவே மாட்டோம். அதுல என்ன பிடிக்கும் உங்களுக்கு? கருவேப்பிலை, மீன் வறுவல், மீன் பொரிச்சது, ஃபிஷ் ஃப்ரை, கட்லா, தஹி கட்லா. சொல்லும் போதே சூப்பரா சொல்றாருல்ல செஃப். அது சும்மா இருக்குது. நம்ம ஸ்டார்ட் அவ்வளவுதான். என்ன என் பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க பாருங்க. இந்த மாதிரி செஃப்பை பார்த்துருப்பீங்களா நீங்க? ஸ்டார்ட் பண்ணலாமா கேட்டுதான் பண்ணுவாரு. சார் இது நீங்க டிஷ் சொன்னோன்னே எடுத்து கொடுப்பாரு. அடே ஐயோ, போட்டேனே புசு 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 புசுன்னு வருதுங்க. செஃப் இது நீங்க போட்டாதான் புசு புசு வருமா, இல்ல நான் போட்டாலும் புசு புசுன்னு வருமா? யாரு போட்டாலும் வருங்க. சும்மா எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க. கரெக்ட் தானே? எங்களோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே ரீட் பண்ணிட்டே இருக்கேன். அப்படி கெமிஸ்ட்ரி இருக்கு. அது என்ன சொல்லுவாங்க? டெலியோபதி. டெலியோபதிக்கு எனக்கும் அவருக்கும் டெலியோபதி வேற லெவலில் ஒர்க் ஆயிட்டு இருக்குது. ஸோ செஃப் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோம் சார். சிக்கன் ஃப்ரை பொரிச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்போ. ஸோ செஃப் என்ன பொரிச்சிட்டு இருக்கா? பொரிஞ்சிச்சா? இல்ல முடியல சார். முடியல, பொரிஞ்சிட்டு தான் இருக்குது. நல்லா பொரிஞ்சி வரணும். இப்போ நாங்க நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் பண்ணுவோம். கலர் வரணும் சார். நல்ல கலர் வரட்டும், பொறுமையா வரட்டும். கலர்லாம் நம்ம டேன்லாம் ஆயிட வேண்டாம். அது நல்லா கலர் ஆகி ஒரு மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் நாங்க ஃப்ரை பண்ணிட்டே இருப்போம். நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குல்ல? ஆமா சார். கோல்டன் ஃப்ரை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்ல? ஆமா சார். இந்த கோல்டன் ஃப்ரை சொன்னோடனே தான் எனக்கு ஒரு கோல்டன் ஐடியா வந்துச்சு. இந்த ஃபிஷ் பிடிக்கும்னு சொன்னீங்களே? சார், இந்த கல்கட்டால ரொம்ப ஃபேமஸ்ல இந்த ஃபிஷ். கண்டிப்பா சார். சோ இந்த கல்கட்டாக்காரங்கனா தான் உங்களுக்கு ஃபிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கோ? அத கல்கட்டால எப்படி ஃபிஷ்? கல்கட்டால கட்லா, தஹி கட்லா, இலிஷ் பாப்பா நிறைய கிடைக்கும். ஒரு மாதிரி அது அந்த பேரும் டிஃபரெண்டா இருக்கேங்க. ஒரு மாதிரி கல்கட்டா பேரும். இதெல்லாம் ஃபிஷ் பேரா இல்ல டிஷ் பேரா? டிஷ் பேர் சார். நாரியல் சிங்ரி, மலாய் சிங்ரி. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரெண்டு முன்னாடி என்ன சொன்னீங்க? दही कटला, इलिश बाबा இல்ல பாப்பா சாரி சார் பாப்பா. அவ்வளவுதான், பேர் தப்பா சொன்ன. ப்ரொனன்சியேஷன் இஸ் மஸ்ட். ரெடி ஆயிடுச்சு சார். அவ்வளவுதான், இது ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நாங்க 3 தான் சொல்லுவோம் கரெக்டா. ஒரு டிஷ்ஷுக்கும் எக்ஸ்ட்ரா போக மாட்டோம். நாங்க ஸ்ட்ரிக்டா இருப்போம் அதுல எல்லாம்.
ஸோ பொரிஞ்சு வந்துருச்சு நமக்கு இப்போ. ஆமாம் சார். அது ஸ்டார்ட் சூப்பர். இப்போ அடுத்து என்ன செஃப் ப்ராசஸ்? அடுத்து இது மசாலா போட்டு டாஸ் பண்ணணும். டாஸ் பண்ணணும். ஓகே, மசாலா போட்டு. ஸோ எங்கள் செஃப் வந்து அழகாக ஒரு மாதிரி தூவினாரு. இப்போ கருவேப்பிலை. ஓகே போதுங்களா நீங்கள்? போட்டேன். பார்த்தீங்களா? அப்படியே போட்டோமா? போடுங்க. நானும் ஒரு மலை சாரல் மாதிரி தூவேன். அது நான் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன். செஃப் இந்த தூர ஸ்டைலே வந்து நான் எவ்வளோ பெரிய செஃப் நீங்கள் சொல்ல முடியுமா மக்களுக்கு? என்னால் எப்படி குக் பண்ண முடியும் அந்த மாதிரி ஏதாவது? சூப்பர். சூப்பர் தான். சூப்பர். பாருங்க, செஃப்பே சொல்லிட்டாரு ஒரு மாதிரி சூப்பராக வந்து நான் ஒரு மாதிரி குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளோ நேரம் சாட்டே பண்ணுவோம் செஃப்? நம்ம 3-4 மினிட்ஸ். 3-4 மினிட்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன போடுறோம்? ஓகே, நம்ம 3-4 மினிட்ஸ் வந்து இது சாட்டே பண்ணோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு குட்டி ஒரு கேள்வி இருக்கு. இது யாரை பார்த்தோம் ரொம்ப வருஷமா எனக்கு கேள்வி இருக்கு. செஃப் கேட்கலாமா செஃப் உங்ககிட்ட? இல்லைங்க சார். ஓகே செஃப், ஏன் எல்லா செஃப்பும் இவ்வளோ பெரிய தொப்பி போட்டிருக்கீங்க? தொப்பி போடுறதுக்கு காரணம் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைஜீனிக்கு. செகண்ட் ஆப்ஷன் நம்ம மூடி கொட்டக்கூடாது. ஓகே. தேர்ட் ஆப்ஷன் அங்கலங்கள் பொசிஷன் அங்கலங்கள் கிரேட் கத்து தான் கேப் சார். ஓகே, எனக்கு இப்போ இன்னும் 2 क्वेश्चन. ஏன் ஹைட்டா இருக்குது? ஏன் அது ஒரு நார்மல் கேப்பா போட்டுருக்கலாம்ல? ஏன் இவ்வளவு பெருசா இருக்குது? அத சொல்லுங்க. ஏதாச்சும் எலி வந்து ஏதாச்சும் உங்களை முடிய பிடிச்சி ஆட்டி படைக்குதா? அங்கலங்கள் பொசிஷன் கத்து கேப் சார். அங்கலங்கள் என்ன கிரேட்ல இருக்கு அந்த மாதிரி தான் கேப். ஓ, கிரேட்ல இருக்கு. ஓகே, நீங்க பெரிய கிரேட்ல இருந்தீங்கன்னா பெரிய தொப்பி போடலாம். குட்டி செஃப் வந்து குட்டி செஃப் தான் போடணும். ஆமா சார். செஃப்பே இல்லனா இந்த மாதிரி இப்படி ஹேர் ஃப்ரீயா விட்டு இப்படி வரணும். செஃப், நீங்க இப்படி பெரிய தொப்பி போட்டுறீங்க, நான் இப்படி குக்கிங் பண்ணும்போது இப்படி விட்டுருக்கேனே ஃப்ரீயா. அதோட நீங்க கேப் போடணும். நானே கேப் போடணும். சோ ஓகே செஃப், இது எவ்வளவு நேரம் இன்னும் சாட்டே பண்ணனும்? ஒரு 7 to 8 மினிட்ஸ் சார். 7 to 8 மினிட்ஸ் இது சாட்டே பண்ணுங்க. அப்பதான் வந்து இந்த ஹோட்டல் சாப்பாடு உங்க வீட்லயும் கிடைக்கும். உங்க வீட்லயும் நீங்க பண்ணலாம். சரி செஃப், எனக்கு இன்னொரு கேள்வி. சொல்லுங்க சார். அதாவது நீங்க சின்ன வயசுல எப்போ உங்களுக்கு ஆசை வந்துச்சு நீங்க ஒரு செஃப் தான் ஆகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு குக்கிங் பண்ணி எல்லாத்துக்கும் மகிழ்விக்கணும்னு அப்படின்னு? நான் 10th முடிச்ச அப்புறமா சார். ஸோ 10th படிக்கும் போது உங்களோட மைண்ட் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான் போகணும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி தான். என்ன ரீசன் செஃப்? ரீசனே அப்போ எங்கள் ஊர் சைட்ல இருந்து எல்லாமே ஹோட்டல்ல தான் இருந்துச்சு மும்பைல. ப்ளஸ் எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு கொஞ்சம் டவுனா இருந்துச்சு. ஓகே, சரி, அதான் இந்த பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் டவுன் ஆனதுனால சரி ஓகே நாங்கள் செஃப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள். பட் ஆனால் அவர் அப்போ முடிவு எடுத்தது தான் நம்ம இன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி டேஸ்டியாக நாங்கள் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதுவும் தமிழ்நாட்டில் ஒரு கல்கட்டால இருந்து வந்து இங்கே சாப்பிட்டு. சரி ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்துருப்பீங்களே, அது என்ன டிஷ்? ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ். ஜீரா ரைஸ். ஓகே சூப்பர். என்ன வேணும்? சில்லி ஃபர்ஸ்ட். ஜீரா அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சொல்லுங்க சார். ஓகே, ஜீரா ரைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணது, அதாவது 26 இயர்ஸ்க்கு முன்னாடி போயிட்டு. ஆமா சார். எப்படி இருந்தாலும் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த பண்ணது ஜீரா ரைஸ் தான். எப்படி இருந்துச்சு நீங்க பண்ணும்போது? நல்லா இருந்துச்சு. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. யாருக்கு கொடுத்தீங்க? யார் டேஸ்ட் பண்ணாத? கெஸ்ட் சார். ஒரு பார் கெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு ஒரு பார் கெஸ்ட்ல வந்து சாப்பிட்டாங்க. என்ன எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு? ஏதாவது ஒட்டி ஏதாவது ஒளிஞ்சிருந்து பாத்தீங்களா அவங்க சாப்பிடுறது? அவங்களோட சாப்பிட்டுட்டு யார் செஞ்ச கேட்டாங்க. இது பெரிய விஷயமாச்சு. இதுவா? கோயிண்டர் பவுடர். அப்புறமா கேப்டன் வந்து பேசும்போது இப்படிதான் கட் பண்ணிட்டே இருப்பாரு. கேப்டன் வந்து எனக்கு தான் கூட்டு போனாங்க. கேப்டன் வந்து கூட்டு போனாரு. எங்க கூட்டு போனாரு? ரெஸ்டாரன்ட்ல. வேற ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போனாரு. இல்ல அது கெஸ்ட் கிட்ட மீட் பண்றதுக்கு. ஓ, கெஸ்ட் மீட் பண்றதுக்கா? நான் கூட வந்து நீங்க செஞ்ச டிஷ் வந்து நல்லா இருக்கா சொல்லி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேற எங்கேயோ இடத்துக்கு கூட்டு போய் ஃபாரின் ஏதாவது கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் டிஷ்ஷே நீ செமையா பண்ணிட்ட, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது, வா வேற ஃபாரின் போக முடியும். என்னது பாஸ்ட் டிஷ்ல எப்படி ஃபாரின் போக முடியும்? நான் அதுவும் அதிசயம் நடந்திருக்கோம் அந்த மாதிரி நினைச்சேன் நானு. பட் பரவாயில்ல. சோ கூட்டு போயிட்டு என்ன சொன்னாரு? நல்லா பரட்டுறாங்க. அப்புறம் 100 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தாங்க. அப்போ 100 ரூபாய் பெரிய விஷயம் இல்ல? ஆமா சார். 26 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிஷ் பண்ணி 100 rupees வாங்கியிருக்காரு. அப்போ இப்போ வேல்யூனா எவ்வளவு இருக்கும்? இப்போ 1000 rupees இருக்கும். 1000 rupees. இட்ஸ் பெரிய விஷயம் இல்ல? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டிஷ் பண்ணும்போது 1000 rupees வேல்யூ கிடைக்குதுன்னா ஒரு ஜீரா ரைஸ்ல அவரு கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. இட்ஸ் a வெரி பிக் திங். அங்க ஸ்டார்ட் பண்ண இது 26 வருஷம் கழிச்சு நான் மீட் பண்ணியிருக்கேன் எங்க செஃப். என்ன செஃப் கரெக்ட் தானே? So 26 years. ஒரு சில்வர் ஜூப்ளியே கொண்டாடிட்டு வந்திருக்காரு என் கூட.
என்ன செஃப்? ஆமாம் சார். சார் நான் உங்களை பாராட்டுறதுக்குள்ள 2-3 ஐட்டம்லாம் போட்டீங்க, அதெல்லாம் நான் என்னன்னு பார்க்கவே இல்லை. அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. அதான் சில்லி பேஸ்ட்டு, கொரியண்டர் பவுடர், கொரியண்டர், ஆமாம் என் கை, ஜீரா பவுடர், அவ்வளோ ஜீரா ரைஸ் வாங்கி பாராட்ட வாங்கியிருக்கீங்க. ஜீரா ரைஸே போட்டிருக்கீங்க. அப்புறம் வேற ஏதோ போட்டீங்களா? ஏதோ தயிர் சார். தயிர் பாத்தீங்களா, மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அடுத்து அது சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணோம் சார். சிக்கன் போட்டு இப்போ மிக்ஸ் பண்ண போறோம். ஓகே, சில்லி பவுடர் பேஸ்ட், சில்லி பேஸ்ட். ஓகே, சில்லி பேஸ்ட் எத்தனை ஸ்பூனு? 1 ஸ்பூன் போதுமா? 1.5 ஸ்பூன் தான். 1.5 ஸ்பூனே எங்கால் வந்து 1 ஸ்பூன்ல எடுத்துருவாரு. அதுக்கு பேர் தான் செஃப். என்ன செஃப், கரெக்ட் தானே? உங்க டேலண்ட் பத்தி நான் வந்து கரெக்டா சொல்றேன் நான். அதுக்கப்புறம் வேற ஏதாவது டிஷ் ஏதாவது போடணுமா? என் கையால ஏதாவது சொல்லுங்க. சிக்கன் போட்டு கொரியண்டர் லீஃப் போடுங்க. கையால போட்டதெல்லாம் போதும்டா. கொரியண்டர் போட்டு எடுத்து கொடு. கொரியண்டர் லீஃப் போடுங்க சார். கொரியண்டர் லீஃப் போடுங்க. போட்டுமா? போடுங்க சார் லைட்டா. ஓகே, எவ்வளவு போடுறது? நான் போட்டு அப்படியே ஃபுல்லா போட்டுறேன். இல்ல அவ்வளவு வேணாம். நீங்க என்னன்னு சொல்லுங்க. கொஞ்சம் தான். கொஞ்சமா? இது இந்த கொஞ்சம் ஓகேவா? அது தூட்டுமா? எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆமா, பிளான் பண்ணி பண்ணலன்னா அவ்வளவுதான். சரியா? அவ்வளவுதான் செஃப். ரெடியா? ரெடி சார். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே செஃப், இதுல எனக்கு ஒரு ஆசை இருக்கு செஃப். சொல்லுங்க சார். இந்த டிஷ்ல என்னோட பங்கு கண்டிப்பா இருக்கணும்னு. எனக்கு அந்த இது பேர் என்னது? இது பண்றது பேரு மிக்சிங். ஓகே ஓகே, நாங்க கிண்டுறதுன்னு சொல்லுவோம். ஓகே டன். அந்த ஸ்டைல் தான் செஃப். அந்த ஃபயர்லாம் பறக்க விட மாட்டீங்களா நீங்க? அந்த ஃப்ரைபேன் வேற சார். அது வேறயா? அது வேற டிஷ்க்கு பண்ணுவோமா? ஆமா சார், சைனீஸ் ஐட்டம் பண்ணுங்க. சைனீஸ் ஐட்டம். ஓகே, இது என்ன ஐட்டம்? இது ஆந்திரா தானே சார்? ஆந்திரா தானே? ஓகே, ஆந்திராக்கெல்லாம் நாங்கள் ஃபயர் பட விட மாட்டோம். இல்லை போட மாட்டேன். பயப்படாதீங்க. பயப்படுறாரு செஃப் நமக்கு, நம்ம கையில் கொடுக்கறதுக்கு. எங்கே கீழே போட்டுருவானோன்னு. ஓகே டன். செஃப் மேலே போட்டு கேட்ச் பிடிக்க மாட்டீங்களா? இருங்க, நான் போட்டுறேன், நீங்கள் பிடிக்கிறீங்களா? அவர் போடுறாரு, நான் பிடிக்கணுமா? நான் இப்படி வேணா பிடிக்கிறேன். வராது சார் இந்த ஃப்ரை. சூப்பர், பட் பரவாயில்ல. வராதுன்னு சொன்னால் எங்கால் ட்ரை பண்ணுறாரு. இட்ஸ் வெரி பிக் திங். ஆல்மோஸ்ட் ரெடி இல்லை? ரெடி சார். ஸோ டேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறாரு. எங்கள் செஃப் வந்து டிஷ்ஷு செய்கிறதுல மட்டும் கில்லாடி கிடையாது, பிளேட்டிங்லையும் வேறு லெவலில் பண்ணுவார். இப்போ எப்படி பிளேட்டிங் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். கமான் செஃப். பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருக்கேன். சூப்பராக பயங்கரம் பண்ணுங்க. அதாவது இந்த எங்கள் செஃப் பார்த்தீங்களே, அவரோட சமையல் அந்த ப்ராசஸ் எல்லாமே இது வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதாவது வெறும் அந்த சமையலை மட்டும் செய்யாமல் அந்த பிளேட்டிங்கோட செய்யுங்களேன். அந்த லவ் இருக்குல்ல, அது வேறு லெவலுங்க. பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ ரப்பர் பேண்ட்லாம் போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அது கிடையாது. அது ஒரு மாதிரி ஹெல்த்தியான ஒரு குடமிளகாது. அது அழகாக ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு எனக்கு செஃப். வேறு லெவலில் இருக்குது செஃப் பார்க்குறதுக்கு. ஸோ டேஸ்ட் பண்ணிவிடுவோமா செஃப்? கண்டிப்பாக சார். ஓகே, இது எதால் டேஸ்ட் பண்ண போகிறோம் நம்ம? ஃபோக் வச்சு. கரெக்டு. அவருக்கு தெரியும் எல்லாத்தையும் எங்காவது ஸ்பெஷலாக தான் எனக்கு கொடுப்பாரு செஃப். அப்படியே உங்கள் கையால் கொடுத்தீங்கன்னா அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு வாவ், அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அந்த டேஸ்ட் இருக்கே, ஹஹா. என்னதான் காரசாரமாக இருந்தாலும் என்னை பயங்கர மெல்ட் பண்ணிடுச்சுங்க. வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஆந்திராவுக்கு போன ஒரு ஃபீல் இருக்குங்க உங்களுக்கு. நிஜமா வேற லெவலில் இருந்துச்சு செஃப். சூப்பராக பண்ணீங்க. சீரியஸாக வேற லெவலு. அண்டு மக்களே, நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணீங்க. ஸோ இந்த பிஎம் கொடி வேப்புடு ரீகேப் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? பூண்டு, பச்சை மிரப்பாய், கோடி வேப்புடு செய்யும் முறை. ஒரு பவுலில் சிக்கனை போட்டு அதனுடன் மைதா, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், உப்பு, இஞ்சி விழுது, பூண்டு விழுது சேர்த்து கலந்து கொள்ளவும். சிறிது நேரம் ஊறிய பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்த பின் சிக்கனை பொரித்து எடுக்கவும். பின்பு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு பூண்டு, கருவேப்பிள்ளை, நறுக்கிய வெங்காயம், காய்ந்த மிளகாய், நறுக்கிய இஞ்சி, நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய தக்காளி, சில்லி பேஸ்ட், உப்பு, தனியா பொடி, சிறிது தண்ணீர் சேர்த்து வதக்கிய பின்
சிறிது தயிர், சில்லி பேஸ்ட் கலந்து வதக்கி அதனுடன் பொரித்த சிக்கனை சேர்த்து மசாலாவுடன் வதக்கி இறக்கினால் சுவையான பூண்டு பச்சை மிரப்பாய் கோடி வேப்புடு ரெடி. ஸோ மீண்டும் அடுத்த எபிசோட்ல வந்து வேறொரு டிஷ்ஷோட உங்களை பார்க்க வரேன் நான். அண்டில் தென் பை ஃப்ரம் ராணவ் அண்ட் எங்க செஃப் நாராயண் சார். இது நம்ம வீட்டு சமையல் வித் ராணவ்.